வணக்கம். வாழ்க வளமுடன். அக்குபஞ்சர் பத்மாரசு. இன்றைக்கி முக்கியமான பதிவு வந்து வெள்ளரி பிஞ்சு பற்றினது தான். ஸோ வெள்ளரி பிஞ்சு நம்ம வந்து எடுப்போம். எப்படி எடுப்போன்றது வந்துட்டு இந்த சம்மரில் வந்துட்டு சாப்பிடுவோம். எப்பயாவது வந்து இந்த விதை இல்லாத பிஞ்சு தான் நம்ம சாப்பிடுவோம். பிஞ்சு வெள்ளரி சாப்பிடுவோம். ஸோ நார்மலாக இருக்க வெள்ளரி வந்து சாலட் மாதிரி எப்பயாவது ஒரு தடவை சாப்பிட்றது. இந்த சம்மருக்கு வந்து டெய்லியுமே சாப்பிட்லாம். ஸோ அதோட நன்மைகள் என்னென்னா, நன்மைகள் என்ன, தீமைகள் என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. நீர்க்கடுப்பு சொல்கிறோம்ல, இப்போ யூரினேஷன் வந்து அந்த அளவுக்கு இருக்காது வெயிலுக்கு. ஸோ தண்ணி எடுக்கிறத நம்ம குறைவாக தான் இருக்கும். நிறைய எடுப்போம், ஆனாலும் வந்து யூரினேஷன் அந்த அளவுக்கு நமக்கு போகாது. ஸோ இந்த வெள்ளரி பிஞ்சு வந்துட்டு நீங்கள் மோரில் அடித்து குடிக்கலாம், இல்லை சாலட் மாதிரி பண்ணலாம். இதில் இன்னொன்று மெயினாக என்னென்னா, இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. இந்த வெள்ளரிக்காய் நம்ம சாதாவாக ₹30 ₹40 வாங்குகிற ஒரு வெள்ளரிக்காயில் வந்து இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அது ரெகுலராக நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அது அதோட கேரட்டு தயிர்லாம் போட்டு ஒரு சாலட் மாதிரி கட் பண்ணி போட்டு நீங்கள் சாப்பிடலாம். மேலே வந்துட்டு ஆனியன் வந்துட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ சின்ன வெங்காயம்லாம் அப்படியே நம்ம எடுக்க மாட்டோம் மோஸ்ட்லி. அது சமையலுக்கு சேர்க்குறதே நிறைய பேர் வந்துட்டு அது உட்காந்து கட் பண்ணணும், டைம் எடுக்குது அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறது இல்லைன்றாங்க. பிடிக்கும், ஆனால் வந்து அது குட்டி குட்டியாக இருக்கும். அது உட்காந்து அதை கட் பண்ணுறதுக்கு 1/2 hour ஆகுன்றாங்க. ஸோ அதனால வந்து எடுக்க மாட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி சேலட்டில் அதை போட்டு நீங்கள் சாப்பிடுங்க. ஒரு 4, 5 போட்டால் கூட போதும். அது மாதிரி எடுத்துக்கோங்க. இது வந்து என்ன யார் எடுக்கக்கூடாதுன்னா, ஆல்ரெடி வந்து டயாலிசிஸ் பண்ணுறாங்க, கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்றவங்க எடுக்கக்கூடாது. ஏன்னா பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நைட் டயத்தில் இதை எடுக்கக்கூடாது. நைட்டில் வந்துட்டு நிறைய எடுப்பாங்க அளவுக்கு அதிகமாக. அப்போ வந்துட்டு கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ஃபார்ம் ஆகும். அதனால அந்த டயத்தில் எடுக்கக்கூடாது. நீங்கள் வந்து ரெகுலராக வந்துட்டு டெய்லி எடுத்துக்கலாம். மோரில் கலந்து இது மாதிரி எடுத்துக்கலாம். இதில் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜென்ஸுக்கு வந்து நீர்க்கடுப்பு, அவங்களுக்கு வந்து அந்த விரைவீக்கம் ஒரு 45, 50 வயசில் அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குது இப்போ நிறைய பேருக்கு. ஸோ அது மாதிரி வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு அங்கே வீக்கம் அதிகமாக இருக்கும், வலி உயிர் போடுற மாதிரி இருக்கும், யூரின் போகிறதே ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வெள்ளரி விதை வந்து அவ்வளோ நல்லது. ஸோ அதை வந்து அவங்க வந்து டெய்லியுமே மோரில் அடித்து குடிக்கலாம். இல்லை வந்துட்டு அந்த வெள்ளரி விதை தனியாக விற்கும், அதை வந்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு இந்த எசன்ஸ்லாம் இறங்கின பிறகு அதை குடிச்சிக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் வந்து வெள்ளரி காயும் சாப்பிட்லாம், விதையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல மருந்து. இதை வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குதுன்னு. இதை தொடர்ந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து ஸ்கின்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் இருக்கும் இது சாப்பிடும்போது. நீங்கள் வந்துட்டு ஒரு சாப்பிட்றதுக்கு ஒரு 1/2 hour 1 hourக்கு முன்னாடி ஒரு பவுல் வந்துட்டு சாலட் மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை சாப்பிடும்போதே மோரில் அடித்து அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் இதை எடுத்துக்கலாம். அதுவும் இந்த சம்மர் டயத்தில், மற்ற டயத்தில் கூட நம்ம நிறைய எடுக்க மாட்டோம். ஸோ இந்த டயத்தில் எதெல்லாம் எடுக்கிறோமோ அதில் என்னெல்லாம் ப்ளஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு ரொம்ப ஆரோக்கியமான உணவாக நம்ம எடுத்துகிட்டு ஆனந்தமாக இருக்கலாம். ஸோ இது சாதா ஒரு வெள்ளரி பிஞ்சு தான், இதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம்னா அது கண்டிப்பாக வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம், சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் சாப்பிடுங்க. நிறைய இந்த சம்மருக்கு நிறைய தண்ணி எடுங்க, நீராகாரம் நிறைய எடுத்துக்கோங்க. உங்களோட டயட் கொஞ்சம் மாற்றிக்கோங்க. எப்பயும் போல் டெய்லி இட்லி, தோசை, சப்பாத்தி இப்படி சாப்பிட்றத விட வாரத்தில் 2-3 நாள் நல்ல பழைய சாதம் சாப்பிடுங்க. பழைய சாதம்னா இந்த பாலிஷ்டு அரிசி வேணாம், இந்த கேரளா ரைஸ் மாதிரி, இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு தூய மல்லி, நாட்டு பொன்னி அந்த மாதிரி அரிசியாக நைட்டில் ஒரு 1/2 டம்ளர் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டு காலையில் சும்மா ஒரு 2 கைப்பிடி, ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டாலும் நமக்கு நல்லா வந்து ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அந்த தண்ணியோடு சேர்த்து சாப்பிடுங்க. ஸோ இது சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த நீர்க்கடுப்பு இருக்காது. அப்புறம் வந்துட்டு நல்ல கூலாக இருக்கும் பாடி, கண்கள் வந்து நல்ல குளுமையாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம், ஓவர் ஹீட் ஆகிட்டு இந்த சம்மரில் வந்துட்டு நிறைய பேர் ஓவர் ஹீட்டில் இந்த கான்ஸ்டிபேஷன், இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் இதிலெல்லாம் தான் நிறைய வருவாங்க. ஸோ இது எல்லாமே உணவுலேயே நம்ம சரி பண்ணிக்கலாம். நமக்கு அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உணவை நம்ம தான் மாற்றிக்கணும். இப்போ இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்து இந்த நைட் வரைக்கும் நான் இது சாப்பிட்டேன், அடுத்த நாள் எனக்கு இந்த சிரமங்கள் இருக்குன்னா நான் முதல் நாள் சாப்பிட்ட ஃபுட்டில் தான் வந்துட்டு ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். அது இப்போ கான்ஸ்டிபேஷன் இருக்குது, பைல்ஸ்னால் இந்த ஓவர் ஹீட்டுக்கு ரொம்ப நேரம் நம்ம இன்றைக்கி உட்காந்துட்டு பார்க்குற வேலை தான் பண்ணிகிட்ருக்கோம். பைக்கில் போகிறோம் வரோம், மணிக்கணக்காக வந்து உட்காந்துட்டு நமக்கு எல்லாருக்குமே சிஸ்டம் முன்னாடி உட்காந்து பார்க்குற வேலை மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் ஓவர் ஹீட் ஆகும். எவ்ரி 1 hour 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் எழுந்து கொஞ்சம் நடக்கிறது அது மாதிரிலாம் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு இந்த நீராகாரம், இந்த டயட்டில் நீங்கள் மெயினாக மாற்றணும். மெயினாக வந்துட்டு வாரத்தில் 2 நாளாவது பழைய சாதம் சாப்பிடும்போது இந்த பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன்ன்றது இல்லாமல் இருந்தாலே வந்து ஈஸியாக வந்து பைல்ஸ்ன்றது ஒரு பெரிய இஷ்யூ ஆகி அது நிறைய பேருக்கு ப்ளீடிங் இதெல்லாம் ஆகிட்டு வருவாங்க. ஸோ அதுவும் லேடிஸ் மெயினாக அந்த பீரியட்ஸ் டயத்தில் பயங்கர இரிட்டேஷனோட வருவாங்க. ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் நம்ம டயட்லேயே சின்ன சின்ன கொஞ்சம் நம்ம வந்துட்டு இந்த சம்மர் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி டயட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காரசாரமாக சாப்பிட்லான்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுலேயே வந்து வீக்லி ஒன்ஸ் அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ மத்தியானம் இந்த மாதிரி காரசாரமாக ஒரு பிரியாணி அது மாதிரி எடுக்கிறீங்கன்னா ஈவினிங் நைட்டில் வந்துட்டு ரொம்ப லைட் ஃபுட்டாக ஒரு 7 மணிக்கெலாம் சாப்பிடுங்க.
சிறுதானிய உப்புமா, பொங்கல் அது மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களோட டயட்டில் தான் எல்லாமே இருக்குது. எது உங்களுக்கு ஒத்துக்குது ஒத்துக்கலைன்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் தான் அதை வந்து பார்த்து பார்த்து ஒரே மாதிரி சாப்பாடாக சாப்பிடாம டெய்லி வந்து அந்த பாலிஷ் ரைஸ் தான் நான் சாப்பிடுவேன், ஒரே மாதிரி சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மாற்றலாம். எல்லாத்துலேயுமே எதுலேயுமே நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். நம்ம செய்கிற விதத்தில் தான் இருக்குது எல்லாமே. ஸோ நான்வெஜ்ஜில் தான் இருக்குது அப்படிலாம் கிடையாது. வெஜ்ஜோ இல்லை நான்வெஜ்ஜோ அது எதுவாக இருந்தாலும் நமக்கு என்ன ஒத்துக்குதோ, நமக்கு எந்த ஃபுட்டு வந்துட்டு நமக்கு வந்துட்டு சாப்பிட்டோன்னா லேசாக இருக்கணும் வயிறு, நம்ம ஆக்டிவாக இருக்கணும். இதுதான் நமக்கு மெயினாக. ஸோ இது 2மே இல்லாத ஒரு ஃபுட் எடுக்கிறோன்னா அது வேஸ்ட்டு தான் நமக்கு. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த வெள்ளரி பிஞ்சுக்கு எதுக்கு போட்டேன்னா, மெயினாக வந்து இது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வேலை செய்யுது. எவ்வளோ பெரிய இஷ்யூ அது வந்துட்டு அந்த அவங்களுக்கு யூரினே போக முடியாமல் அவ்வளோ கஷ்டப்படுறவங்களுக்கு இது வந்து அவ்வளோ நார்மலாக இன்கேஸ் வந்து அந்த வீக்கம் அதிகமாகவே இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து கேன்சர் வரைக்கும் கூட அது போகும். ஸோ அதை கூட இது தடுக்கிற அளவுக்கு வந்து இந்த வெள்ளரி பிஞ்சு வேலை செய்யுது. ஸோ இந்த வெள்ளரி விதைகள். ஸோ அதனால் அந்த சேலட் நல்லா எடுத்துக்கோங்க, நிறையவே எடுத்துக்கோங்க. எல்லாருமே எடுத்துக்கலாம், ஆண் பெண் எல்லாமே. குழந்தைங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் அந்த மோரில் அடித்து கொடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு மோரில் ஒரு 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 தடவை ஒரு நாளைக்கு கருவேப்பிலை, ஒரு நாள் கொத்தமல்லி, என்னெல்லாம் கிடைக்குதோ ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு மோரில் அடித்து குடிச்சிடலாம். ஸோ இதே வந்து நல்லா வந்து மழை டயத்தில் நம்ம இதெல்லாம் குடின்னு சொல்ல மாட்டோம். அப்போ சூப்ஸ் அது மாதிரி குடிப்போம். விதமாக இது சின்ன வெங்காயம் சூப்பு, அதுக்கப்புறம் வெத்தலை சூப் அது மாதிரிலாம். ஸோ இந்த இந்த டயத்துக்கு வந்துட்டு மோர் தான் நமக்கு மெயினானது. மோர் கூட வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் மற்றபடி இந்த சீசனில் கிடைக்கிற அத்தனை ஃப்ரூட்ஸும் அத்தனை நீர்க்காய்கள் நிறைய எடுத்துக்கலாம். இந்த டயத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிட்னியை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். நிறைய மெடிக்கேஷனில் இருக்கீங்க, நிறைய ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு நான் 4 மாத்திரை எடுக்கிறேன், 5 மாத்திரை எடுக்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு நீங்கள் சுரக்காயை வந்துட்டு நைட்லேயே கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு வச்சுருங்க. தண்ணியில் போட்டுட்டு காலையில் அந்த தண்ணி ஃபுல்லாக அதில் அந்த எல்லா எசன்ஸும் இறங்கியிருக்கும் அந்த காயிலேருந்து. அது காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு டம்ளர் சிப் பை சிப்பாக குடிச்சிடுங்க. குடித்த ஒரு 1 ஹவர் டு ½ hour to 1 ஹவருக்கு அப்புறம் டிஃபன் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாமே பண்ணும்போது சுரக்காய் நம்ம சமைக்கும் போது சுரக்காய்க்கு உப்பு இல்லைன்ற ஒரு வேர்ட் சொல்லுவோம். ஸோ சுரக்காய் சாப்பிட்றதுனால கிட்னிக்கு நல்லது. அதுக்கு தான் வந்துட்டு அதை நம்ம நிறைய உப்பு போட்டு தான் சமைச்சு சாப்பிட்றோம். அப்படி கிடையாது, அது உப்பு இல்லாமல் சாப்பிட்ணும். உப்பு வந்து ஆஃப் சால்ட் அது போட்டுக்கணும். அப்போ நம்ம சமைச்சு சாப்பிடும்போது அப்படி பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி நைட்டில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு அது நல்லா ஊறணும் தண்ணியில். காலையில் எடுத்து அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு சிப் பை சிப்பாக குடிங்க. ஸோ இது வந்து நம்ம கிட்னி ஒவ்வொன்று ஆர்கன் வைஸ் நம்ம பார்த்துக்கலாம், கிட்னியை பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நமக்கானது, நம்ம ஹெல்த்துக்காக. பெருசாக வந்துட்டு இது எல்லாமே வருமுன் காப்போம் தான் நான் சொல்லிடுறேன். வந்துட்ட பிறகு ரொம்ப அவஸ்தைப்படாமல் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துப்போம். ஸோ இதெல்லாம் பண்ணுங்க, ஆரோக்கியமாக இருங்க, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.